வணக்கம். வேலன் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ கிளாம்பாக்கம், வண்டலூர் அண்ட் மணிவாக்கம் இதை சுற்றி தான் இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பீக்கில் போயிட்டுருக்கு. நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ண மாதிரி இது வந்து ஒரு ஃபேஸ் 1 சைட்டு, சென்னை சரௌண்டிங் சைட், மணிவாக்கம் சைட்டில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் இந்த சைட் வருது. இது ஒரு ஆன்கோயிங் ப்ராப்பர்ட்டி. டோட்டலாக பார்த்திங்கன்னா 6 வீடு இருக்குது. இதில் 6ல் 4 வீடு அவைலபிள். இப்போது எல்லா வீடுமே வந்து ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஃபேஸிங்கில் 3 வீடுன்னு சொல்லிட்டு கட்டியிருக்காங்க. 3 ஃப்ளோரு. செகண்ட் அண்ட் தேர்ட் ஃப்ளோர் நான் இப்போதைக்கு அவைலபிள். எல்லாமே வந்து 2.5 BHK வீடு. நம்ம 2-3 பெட்ரூம்ஸ் பார்த்துருமோ, இது 2.5 BHK வீடு. ஸோ ஒரு வீடுமே 919 ஸ்கொயர் ஃபீட், 919 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. ஸோ வித் ஓப்பன் கார் பார்க்கிங், கிரவுண்டில் லிஃப்ட், எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். இது ஒரு ஹால். ஸோ என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். இது ஒரு நம்ம பார்க்குறது வந்து வெஸ்ட் ஃபேஸிங் வீடு இது. ஸோ ஹால் நல்ல ஸ்பேஷியஸான ஹால் வித் 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒயரிங் எல்லாமே முடிய போகிற ஸ்டேஜில் இருக்குது. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இப்போ நம்ம அதுக்குள்ளே தான் போகிறோம். ஒரு ஜன்னல் இருக்குது, ஒரு ஸ்பேஷியஸான ஜன்னல் அண்ட் ஒரு ஸ்லாப் போட்டிருக்காங்க ஆல்ரெடி. வித் அட்டாச்டு பாத்ரூம். ஸோ வெஸ்டர்ன் ஆர் இண்டியன், அது நம்ம சூஸ் பண்ணுறது தான். வேணா மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இது ஒரு காமன் பாத்ரூம் லேட்ரின். ஸோ இது வந்து சப்போஸ் கெஸ்ட் வராங்க அப்படின்னா ரூம்குள்ளே போய் பண்ணாமல் மேபி வெளியிலே யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக ஒரு காமன் பாத்ரூம் லேட்ரின் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அடிஷ்னல் பெட்ரூம். ஸோ செகண்ட் பெட்ரூம்னு சொல்லலாம் இதை. இங்கேயும் ஒரு ஸ்பேஷியஸான ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்லாப் ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஒயரிங் ஆல்மோஸ்ட் ஒரு 60% ஒயரிங் மெத்தட்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இது வந்து ஒரு 0.5 BHK. நம்ம 2 பெட்ரூம் பார்த்துட்டோம். 2.5ல் ஒரு 0.5 ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஒரு கெஸ்ட்டுக்கு மட்டும் வச்சுக்கிற ஒரு பெட்ரூமாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஜன்னல் இருக்குது. இன்னொரு ஜன்னலுக்கு பால்கனிலேருந்து அந்த காற்று வர மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒயரிங் ஒர்க் போயிட்டுருக்கு. அது மட்டும் தான் இப்போ பெண்டிங். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது கிச்சன். இந்த பில்டர்ஸை பொறுத்தவரையும் மாடுலர் கிச்சன் நமக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்டாக பண்ணி தராங்க. ஸோ அதுவுமே வந்து கஸ்டமைஸ் தான். நம்ம வேணுங்கிற கஸ்டமைசேஷன் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க பண்ணி தந்துடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பால்கனி. ஸோ இப்போ பால்கனி பார்த்திங்கன்னா வித் வாஷிங் மிஷின் போடுறதுக்கு ஒரு ஒயரிங் ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல நீட்டாக இருக்குது பால்கனி. இங்கேயே வந்து உங்களுக்கு துணி காய போடுறது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஸ்கிங் ப்ரைஸ் ஆஃப் திஸ் ஃப்ளாட் அப்படின்னா 57.5 lakhs சொல்கிறாங்க. ஸோ ப்ரைஸ் நெகோஷியேஷன் எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட தான் பேசணும். ஸோ இது பிடிச்சவங்க நம்ம ஸ்க்ரீனில் நம்பர் தெரியுது, கால் பண்ணுங்கள். எங்கள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து உங்களை சைட்டுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க. நெகோஷியேஷன் எல்லாமே ஓனர் கூட தான் இருக்கும். இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் செல்லிங் ஆர் பையிங், அது எந்த ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், கமர்ஷியல் ஆர் ஈவன் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ், பிளாட்ஸ், செல்லிங் ஆர் பையிங், எங்கள் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணுங்கள். எங்கள் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அண்ட் மோர் ஓவர் ஸ்க்ரீனில் தெரியுது. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.